வணக்கம். நிறைய இடங்கள் சுற்றி பார்த்து வியந்த இடங்கள். எல்லா இடமும் மிகவும் வியக்கும் வண்ணம் இல்லை. படிக்கிறோம், பார்க்கிறோம், ஆனால் ரியாலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். இருந்தாலும் நல்ல விஷயங்களை முதலில் சொல்ல வேண்டியது நல்லது. ராஜஸ்தானிலிருந்து ஆரம்பிப்போம். ராஜஸ்தான் அழகிய கலர்ஃபுல் பிளேஸ். மிகவும் அழகான ஒரு இடம். பழமையும் புதுமையும் கலந்து ஒரு செஞ்சுரி தாண்டி சென்றால் கிடைக்கும் அனுபவங்கள் போல் பல விஷயங்கள் உள்ளன. அங்கு இருக்கும் ஹவேலிஸ், அதிகப்படியான அரண்மனைகள், மேலும் ஃபோர்ட்ஸ், அரண்மனையை ஒட்டிய அரண்களுடன் கூடிய அரண்மனைகள். இது தவிர அங்கு உண்டாக்கப்பட்ட மிகப்பெரிய பசார் என்று சொல்லக்கூடிய விஷயம், அங்காடி ஓகே, பசார். பலவிதமான கடைகள், அதாவது ஒரு தெருவில் பல வித கடைகள் இருக்கும். துணி முதல் எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கும். அந்த தெருவே பசார். இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வடிவமைக்கப்பட்ட அரசரால் வடிவமைக்கப்பட்ட பசார், வேர்ல்டு பசார். மிக அழகான ஒரு இடம். அதை ஒட்டிய ஹவா மஹல், அரண்மனைகள் எல்லாம். நீங்கள் பயணம் செய்ய மிகவும் நேரம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. எல்லாம் மிக மிக அருகிலேயே இருக்கின்றன. நான் சென்று இறங்கிய இடம், நான் பெங்களூரிலிருந்து ரயிலில் சென்றேன். அங்கிருந்து கேம்ப் பஸ் ஸ்டாப் என்னுடைய ஞாபகத்தில் இருப்பதை கூறுகிறேன். ரயில் நிலையத்திற்கு அருகிலேயே ஒரு சிறிய பேருந்து நிலையம் உள்ளது. அங்கு இருக்கும் நபர்களிடம் வினவி எம்ஐ ரோட் என்ற இடத்திற்கு செல்லும் பஸ்ஸில் அமர்ந்து ஜெனரல் போஸ்ட் ஆஃபீஸ், அதற்கான பஸ் ஸ்டாப்பில் இறங்கினேன். அதை ஒட்டி மிக வாக்கபிள் டிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறிது நேரத்தில் சென்றடையக்கூடிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ். அதை நான் பலவித ரிவ்யூஸ் படித்து சூஸ் செய்து வைத்திருந்தேன். ஆகையால் மிகவும் எளிதாக இருந்தது. அவர்கள் உள்ளே பலவித வசதிகளை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். மிகவும் பழைய கட்டடம், மொசைக் தரை, ஆனால் மிகவும் பாதுகாப்பான ரம்மியமான ஒரு சூழ்நிலை. ராஜஸ்தான் என்றால் பாலைவனம் என்று அனைவரின் மனதிலும் இருக்கும். ஆனால் அது போன்று அந்த இடம் இல்லை. மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அதாவது எல்லா இடங்களைப் போலவும் மரங்கள் நிறைந்து அழகிய கட்டிடங்கள் மற்றும் நான் இருந்த அந்த தங்கிய இடம்
அழகான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, எல்லா புறமும் மக்கள் நிறைந்து காணப்படும் ரெசிடென்ஷியல் ஏரியா. பேக் அண்ட் not in the front but on the sides as well as on the back. இந்த மாதிரியான ஒரு அழகான இடத்தில் நான் தங்கினேன். என்னுடைய குறிக்கோள், அங்கு செல்ல வேண்டிய குறிக்கோள் ஒரு கலையை கற்று உணர, மேலும் அதை உபயோகித்து ஆடை வடிவமைப்பில் அதற்கான விஷயங்களை புகுத்த நான் அந்த கலையை கற்று உணர விரும்பினேன், கற்றுக்கொள்ள விரும்பினேன். அதற்காக அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. ஏற்கனவே கூறியிருப்பேன், அது மிக சுலபமான விஷயம் அல்ல. அதாவது பிளாக் பிரிண்டிங், உடன் பிளாக்ஸ் என்று அழைக்கப்படும் மரத்தால் செய்யப்பட்ட பிளாக்ஸ், செதுக்கப்பட்ட ஒரு டிசைன். இதை அவர்கள் ஒரு களிமண் போன்ற ஒரு பேஸ்ட் அதில் முக்கி எடுத்து துணிகளில் பிரிண்ட் செய்கிறார்கள். இதை நான் விரிவாக கூறுகிறேன். யாருக்கேனும் இதுவரை நான் யூடியூப் என்ற விஷயத்தில் என்னுடைய வீடியோக்கள் பதிவு செய்த பிறகு, காட்சி தொகுப்புகள் பதிவு செய்த பிறகு நான் கண்ட விஷயம் இதுதான். யாரும் இதை பார்ப்பதில்லை. ஆகவே யாருக்கேனும் விரிவாக அந்த பிளாக் பிரிண்டிங் பற்றி விஷயங்கள் தேவைப்படும் எனில் கமெண்டில் போடவும், அவர்களுக்கு விளக்கப்படும். இதை தாண்டி அந்த எம்ஐ ரோடில் என்ன இருக்கிறது? எம்ஐ ரோடு, இதில் நான் தங்கியிருந்த இடத்திலிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ், அப்படியே நடந்து சென்றால் சிறிது தூரத்தில் அந்த ஊருக்கே உரித்தான பல மிகவும் பழமை கலந்த, எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் ஏற்படுத்தப்பட்ட கடைகள். அதில் ஒரு கடை லஸ்ஸிக்கு பிரபலம். அதை போன்ற லஸ்ஸி எங்கும் குடிக்க முடியாது. நான் இதுவரை அந்த இடத்தில் குடித்த லஸ்ஸி என்று சொல்லக்கூடிய விஷயம் போல் நான் வேறு எங்கும் குடித்ததில்லை. குஜராத்தில் சாஸ் கொடுத்தார்கள், ஆனால் இந்த லஸ்ஸி மிகவும் கிரீமியாகவும் அதில் உள்ள மலாய் என்று சொல்லக்கூடிய க்ரீம் மிகவும் திக்கான ஒரு க்ரீம் அதில் இட்டு கொடுக்கிறார்கள். அது கொடுத்த அந்த கப் என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணாலான கிளாஸ், டெரகோட்டா கிளாஸ் என்ற ஒரு விஷயத்தில் அந்த லஸ்ஸியை நிரப்பி கொடுக்கிறார்கள். அதை குடித்து விட்டால் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்திற்கு நீங்கள் எதுவும் சாப்பிட தேவையில்லை. அவ்வளவு ஹெவியான க்ரீம், மிகவும் சுவை நிறைந்த ஒரு லஸ்ஸி. அது போன்று ஃபல் ஆஹார் என்ற இடம், அதில் ஃபல் ஆஹார் என்றால் தமிழில் பலகாரம் என்பது பழ ஆகாரம். ஹிந்தியிலிருந்து எடுத்த இந்த வார்த்தை என்று எனக்கு தோன்றுகிறது. பலகாரம் என்பது பழ ஆகாரம். ஃபல் ஆஹார் என்றால் பழம்
அதாவது விரத நாட்களில் உட்கொள்ள வேண்டிய விஷயங்களுக்கென்று சில உணவுகள் உள்ளன. அதில் பூண்டு, வெங்காயம் இதை சேர்க்க மாட்டார்கள். அதுபோன்று மிகவும் சாத்வீகமான விஷயங்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட வெஜிடேரியன் உணவு விற்கும் இடம். அந்த கடையின் பேர் பல்லாஹார். இந்த கடையில் உள்ள கச்சோரி மிகவும் பிரபலம். பலவித விஷயங்கள் உள்ளன. எனக்கு இதில் பிடித்த விஷயம் அங்கு உள்ள கச்சோரியும் அதற்கு கொடுக்கப்படும் சட்னியும். தெரியவில்லை, அதற்கு பிறகு நான் பல இடங்களில் அதை நான் சாப்பிட்டு விட்டேன். ஆனால் அந்த பல்லாஹார் என்ற கடையில் விற்கப்பட்ட கச்சோரி போல் வேறு எங்கும் கிடைக்கவில்லை. அது அவர்களுடைய பழமை வாய்ந்த உணவு முறைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட விஷயம். அதாவது பழமை வாய்ந்த உணவு தயாரிக்கும் முறை கொண்டு தயாரிக்கப்பட்ட விஷயங்கள். அந்த சிறு கடையில் அவர்கள் அந்த அவுட்லெட் பல இடங்களில் வைத்து உள்ளார்கள். இதில் முக்கியமானது இந்த பெரிய எம்ஐ ரோடில் உள்ள விஷயங்கள். பிறகு அங்கிருந்து சிறிது தூரம் நடந்து சென்றால் இந்த மிகப்பெரிய பசார் என்ற ஒரு விஷயம் கண்ணுக்கு புலப்படும். இதில் பல விஷயங்கள் உள்ளன. அதாவது நீங்கள் என்ன வாங்க வேண்டும், உங்களுக்கு தேவை என்ன, துணி வாங்க வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு தனி தேர்வு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான கடைகள் இருக்கின்றன. அதுபோலவே நகைகள் மற்றும் ஆபரணங்கள் விற்கும் தெரு, அதன் அருகே சாப்பிடுவதற்கான விஷயங்களை கொண்ட தெரு, அதன் பிறகு இந்த பாத்திரங்கள் மற்றும் அதற்கு மளிகை சாமான்கள். இது என்ன பெரிய விஷயம் என்கிறீர்களா? இது சாதாரண சிறிய பசாரை போன்று 4-5 கடைகள் அல்லது ஒரு 10-20 கடைகள் கொண்ட இடம் அல்ல. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கில் ஒரு மிகப்பெரிய தெருவில் நூற்றுக்கணக்கான கடைகள், ஒவ்வொரு விஷயத்திற்கும் நூற்றுக்கணக்கான கடைகள் உள்ளன. மிகவும் ஒரு ஷாப்பிங் என்று கூறுகையில் பெண்கள் அனைவருக்கும் மிகவும் ஆனந்தமான விஷயம். அது போன்ற இடங்களில் ஷாப்பிங் செய்வது பழமையும் புதுமையும் கலந்த ஒரு விஷயம். பாப்பு பசார், ட்ரிப்போலியா பசார், ஜோஹ்ரி பசார், இது போன்ற பல பெயர்களை கொண்ட விஷயங்கள் அந்த ஒரே இடத்தில் முழுவதும் ஒரு காம்பவுண்ட், ஒரு பெரிய காம்பவுண்ட் வால் குள்ளர இதுக்கு எல்லாம் வச்சிருக்காங்க. இது அந்த காலத்தில் ஒரு அரசரால் ஏற்படுத்தப்பட்ட இடம். இன்று வரையில் அது மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. உங்களுக்கு தேவையான உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நீங்கள் அந்த விஷயங்களை போய் காணலாம், வாங்கலாம். மிகவும் தரம் வாய்ந்த பொருட்களை விற்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய விஷயம். அதாவது எல்லா இடத்திலும் பொருட்கள் விற்கப்படும், ஆனால் அது ஒரு சுற்றுலா பயணிகளை கவர்ந்தெழுப்பதற்காக உருவாக்கப்பட்ட விஷயங்களாக இருக்கும். அதில் அத்தனை குவாலிட்டி என்பது அரிதான விஷயம். ஆனால் இந்த பசார்
இந்த இடத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மிகவும் தரம் வாய்ந்த பொருட்களை விற்கிறார்கள். மேலும் அங்கு விற்கப்படும் உணவுப் பொருட்கள் கூட மிக மிக சுவை மிகுந்ததாக, மிகவும் புதுமையான, அதாவது தெற்கு பகுதியிலிருந்து செல்லும் எனக்கு மிகவும் புதிதாக ஏற்பட்ட விஷயங்கள். அங்குள்ள உணவு பொருட்கள், அதாவது உணவு பண்டங்கள் மிகவும், அதாவது இதை சுற்றி பார்க்க கிட்டத்தட்ட 2 நாட்கள் வேண்டும். அத்தனை பெரிய இடம். 2-3 நாட்கள் பொறுமையாக ஒரு கடையாக ஏறி இறங்கி பார்க்கலாம். மேக்சிமம் 1 டே. சண்டே விடுமுறை. ஒரு காக்கை கூட தெருவில் பார்க்க முடியாது. எங்குமே அந்த முழு நகரமும் வெறிச்சோடி கிடக்கிறது. நான் பார்த்த அந்த எம்ஐ ரோட், அதுக்கப்புறம் அங்கிருந்து அந்த பசார் இருக்கும் இடம், இது எல்லாம் இந்த சண்டே அன்று, ஞாயிற்றுக்கிழமை என்று விடுமுறை. ஏதோ 1-2 ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் திறந்திருக்கிறது. மற்றபடி எல்லாமே மூடிவிட்டார்கள். எதுவுமே, அதாவது எந்த ஒரு கடையும் அங்கு திறந்து வைத்திருக்கவில்லை. ஆச்சரியமான விஷயம். சுற்றுலா பயணிகளுக்காக மற்ற ஊர்களில் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையும் பல கடைகள் திறந்திருக்கும். ஆனால் இந்த இடத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு கடை கூட, சில ஈட்டரிஸ் என்று சொல்லக்கூடிய உணவகங்கள் மற்றும் சில கடைகளை தாண்டி, பேசிக் நீட்ஸ், அந்த கடைகளை தாண்டி மிச்ச எல்லா கடைகளும் மூடி இருந்தது. இது ஏன் சொல்கிறேன் என்றால், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் சென்றால் எதுவும் இருக்காது என்பதற்காக சொல்கிறேன். இது தவிர அங்கு அந்த நகருக்கே உரித்தான பழமை வாய்ந்த மிக மிக நூதனமான விஷயங்கள், ஸ்வீட்ஸ் மற்றும் எல்லாமே வித்தியாசமான விஷயங்கள். அங்கு உள்ள துணிகள், ஆபரணங்கள், உணவு எல்லாம் மிகவும் வித்தியாசமான விஷயங்கள். அங்கு இருந்து நான் சென்ற இடம் பக்ரு. அங்குதான் சிப்பாஸ் என்று அழைக்கப்படும் பிரிண்டிங் செய்யும் தொழிலை பல நூற்றாண்டுகளாக செய்து வரும் மக்கள் நிறைந்திருக்கிறார்கள். மிகவும் அழகான ஒரு இடம், அற்புதமான மக்கள், அன்பும் பண்பும் கருணையும் மிகவும் நன்றாக கலந்துரையாடக்கூடிய ஒரு கலகலப்பான மக்கள் நிறைந்த இடம். நான் ஒரு வேற்று இடத்தில் இருக்கிறேன் என்ற உணர்வை நான் அங்கு உணரவில்லை. அனைவரும் அன்பாகவும் அக்கறையோடும் மிகவும் மரியாதையோடும், முதலில் நான் கூற வேண்டியது இதுதான், ஒரு பெண் என்றால் அங்கு எத்தனை மரியாதையாக நடத்துகிறார்கள் ஒவ்வொரு பெண்ணையும் அங்கு. அதாவது இன்னொரு விஷயமும் உண்டு, அது நான் கூறவில்லை. ஆனால் இந்த விஷயம், ஒரு பெண்களுக்கு மிகவும் மரியாதை கொடுத்து, மிகவும் மரியாதையோடும் அன்போடும் அக்கறையோடும், சுற்றுலா பயணிதானே என்று எண்ணாமல், நம்மளை பார்த்தால் தெரிந்துவிடும் நாம் பேசும் மொழி, அது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆனாலும்
இதுதான் நான் அந்த இருக்கின்ற நான் பார்த்த இடங்களிலேயே மிக மிக மரியாதையும் அன்பும் அக்கறையும் கலந்த மக்கள். பெண்களை மிகவும் கண்ணியத்தோடும் ஒரு எங்கும் நான் அது போன்ற ஒரு விஷயத்தை உணர்ந்ததில்லை. மிக அற்புதமான மக்கள் வாழும் இடம் ராஜஸ்தான். அன்பும் அறிவும் பழமையும் தொன்மையும் பல செஞ்சுரிஸ் தாண்டி அங்கு வாழ்ந்த ஒரு ஃபீலிங். அங்கிருந்த ஒரு கோட்டை. அந்த கோட்டையில் செல்லும் பொழுது எனக்கு கைடு வேணும் என்று எல்லாம் தோணவில்லை. ஆனால் நான் எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. நான் எனக்கு இருந்த குறைவான நேரத்தில் நான் அதை பார்த்துவிட விரும்பினேன். ஆதலால் கைடு என்று அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர்கள் அங்கு இருக்கிறார்கள். அந்த இடங்களையெல்லாம் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய உறவினர்கள் ஏற்கனவே பார்த்துவிட்ட இடங்கள் என்பதால் எனக்கும் அது பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. அப்பொழுது அந்த கைடு அழகாக அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார். அப்படியே மெய் மறந்து அந்த செஞ்சுரிஸ் பேக் அப்படின்னு சொல்வோம், அந்த மாதிரி செஞ்சுரிஸ் பேக் சென்று நானே எனக்கு ஏதோ தேஜாவு என்ற விஷயம் ஏற்பட்டு விட்டதை போல உணர்ந்தேன். அங்கே ஏதோ நான் அங்கு வாழ்ந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படுத்தி விட்டார் அந்த கைடு. கைடு என்பவர்கள் பல இடத்தில் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டு இருப்பார்கள். நீங்கள் சுற்றி பார்க்க நினைக்கும் இடங்களை அவர்கள் அந்த ஏன் இந்த அமைப்பு இருக்கிறது, எதற்காக கட்டப்பட்டது, இந்த விஷயங்கள் எப்பொழுது இதையெல்லாம் கட்டினார்கள், அதாவது ஒரு கையில் உள்ள விஷயங்களை தாண்டி என்னதான் இன்டர்நெட் என்று எல்லா விஷயத்திலும் படித்தாலும் அங்கு நாம் சென்று இருக்கும் பொழுது அவர்கள் அதை விளக்கி கூறும்பொழுது மிகவும் நன்றாக இருக்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்திற்கு சென்றால் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட கைடு நம்பகமானவர். சோலோ டிராவலர்ஸ் எப்பொழுதும் சோலோ டிராவலர் என்பவர் தனியாக செல்லும் நபருக்கு ஃபோட்டோஸை எடுத்து கொடுக்க யாரும் இருக்க மாட்டார்கள். யாரையாவது நம்பி நம்முடைய ஃபோன் அல்லது கேமரா கொடுக்க தயங்குவோம். கைடு எடுத்து கொடுப்பார். ஆகையால் ஒரு கைடு நியமித்துக் கொள்வது நல்லது. அங்கிருந்து ஹவா மஹல் அதன் உள்ளே எல்லாம் நான் செல்லவில்லை. அதற்கு எதிரே இருந்து வேடிக்கை பார்ப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கு இருந்த சிறு சிறு கடைகளில் அந்த இடத்திற்கே உரித்தான சில விஷயங்கள், அதாவது அந்த இடத்திற்கே உரிய பாரம்பரிய விஷயங்களை விற்கிறார்கள். ராஜஸ்தானில் என்னவெல்லாம் வாங்கலாம், பல விஷயங்கள் நம்பவே முடியாத அளவிற்கு நீங்கள் வாங்க முடியும். முதலில் நீங்கள் அங்கே ஏதாவது எக்ஸிபிஷன் நடைபெறுகிறதா என்ற விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் சென்ற இடம் ஜவஹர் கலா கேந்திரா. அங்கு ஒரு எக்ஸிபிஷன் நடைபெற்றது. என்னால் முடிந்தவரை பொருட்களை வாங்கி, நான் பயணம் செய்தது ரயில் பயணம் என்பதால் முடிந்தவரை பொருட்களை வாங்கி வர முடிந்தது. மிகவும் அழகழகான விஷயங்கள், அற்புதமான வேலைப்பாடுகளுடன் கூடிய மரப்பொருட்கள், சில்வர் ஜுவல்லரிஸ், வெள்ளி ஆபரணங்கள். அதன் பிறகு அங்கு விற்கப்படும்
ப்ரெஷஸ் செமி ப்ரெஷஸ் ஸ்டோன்ஸ், அதில் உண்டாக்கப்பட்ட மாலைகள். இதில் என்ன விஷயம் என்றால் நமக்கு தெரியாது. சில பேர் அதை கரெக்டாக சொல்லி விற்பது இல்லை. ஆகையால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாரும் அவ்வளவாக ஏமாற்றுவதெல்லாம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு விஷயம் தெரியவில்லை எனில் ஒரு பொருளை வாங்குவது நல்லது அல்ல. ஆனால் இதையெல்லாம் தாண்டி, அதாவது ஆபரணங்கள், அந்த ஊருக்கு உரித்தான மினியேச்சர் பெயிண்டிங், அதில் வரைந்த ஆபரணங்கள், அது மிக வித்தியாசமான ஒரு விஷயம். ஆனால் அதை மிகவும் பாதுகாப்பாக எடுத்து வர வேண்டும், பாதுகாப்பாக அணிய வேண்டும். ஏனெனில் அது ஒரு கிளாஸ் என்ற ஒரு விஷயத்தில் வரையப்பட்ட விஷயம். கிளாஸ் பீட்ஸ் எளிதில் உடையக்கூடிய விஷயம். இது போன்ற விஷயங்களை தாண்டி நிறைய அந்த பஸாருக்கு சென்று வாருங்கள். உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏகப்பட்ட விஷயங்கள், அற்புதமான விஷயங்கள். ஆனால் ப்ளூ பாட்டரி அங்குள்ள மிகப்பெரிய விஷயங்களில் மிகவும் வித்தியாசமான விஷயங்கள் என்றால் ப்ளூ பாட்டரி என்று சொல்லக்கூடிய செராமிக் பிளேட்ஸ், செராமிக் போல்ஸ், இது போன்ற பல விஷயங்கள். மார்பிள் என்ற ஒரு கல்லில் செதுக்கப்பட்ட பல வகையான விஷயங்கள், இது போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. மார்பிள் என்ற கல்லில் செதுக்கப்பட்ட அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய பல விஷயங்கள். இது மிகவும் பிரசித்தி பெற்ற விஷயம். அதுபோலவே அங்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களில் துணிகள், அதாவது விதவிதமான விஷயங்களை புகுத்தி தயாரிக்கப்பட்ட துணிகள், கையால் பிரிண்ட் செய்யப்பட்ட ஹேண்ட் பிளாக்கிங் அந்த மாதிரி பிரிண்ட் செய்யப்பட்ட துணிகள், டை அண்ட் டை என்று சொல்லக்கூடிய விஷயம், பாண்டனி என்று சொல்லக்கூடிய அழகான ஒரு, அது போன்ற அழகான ஒரு பிரிண்டிங் முறை, டை அண்ட் டை, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் புகுத்தி தயாரிக்கப்பட்ட துணி வகைகள். இதை வாங்கலாம். அங்கு வாங்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தரமானவை என்று என்னால் கூற முடியும். மிகவும் தரம் வாய்ந்த பொருட்களை மக்கள் விற்கிறார்கள். நான் வாங்கி வந்த அனைத்து பொருட்களும் நம்ப முடியாத விஷயம் என்னவென்றால் 100% நான் வாங்கிய ஒவ்வொரு பொருளும் அத்தனை தர குவாலிட்டி என்ற விஷயத்தில் 100%. அது மாதிரி என விஷயங்கள், அதாவது பெரும்பான்மையாக ஒரு சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக பல இடங்களில் பல விஷயங்கள் விற்கப்படும். ஆனால் குவாலிட்டி என்பது மிக மிக அரிதான ஒன்று. அதனால் இங்கு விற்கப்படும் விஷயங்கள் பெட்ஷீட்ஸ், அதாவது இந்த ஹேண்ட் பிளாக் செய்யப்பட்ட பெட்ஷீட்ஸ். நான் சென்ற ஜவஹர் கலா கேந்திரா மற்றும் சங்கநீர் என்ற இடங்களில் பலவித விஷயங்களை நான் வாங்கினேன். அதில் வாங்கப்பட்ட படுக்கை விரிப்புகள் இன்றும் 10 வருடங்கள் கழித்தும் அதே தரத்தோடு மிக 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 தரத்தோடு இருக்கின்றன.
அதிசயமான விஷயம். எதுவும் ஆகவில்லை. கலர் துணியின் இத்தனைக்கும் அது காட்டன். மிக மிக தரம் வாய்ந்த விஷயங்கள் நீங்கள் வாங்கி வர முடியும். அழகான தரம் வாய்ந்த புதுமை மிகுந்த நாவல் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை வாங்கி வரலாம். இது தவிர அங்கு காண வேண்டிய விஷயங்கள் நிறைய உண்டு. கோவில்கள், கோட்டைகள், அரண்மனைகள், இது போன்ற விஷயங்கள் பல உண்டு. இதுதான் ராஜஸ்தான் பயணம். அங்கு உள்ள உணவுகளும் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத விஷயங்கள். கண்டிப்பாக அனைவரும் சென்று காண வேண்டிய இடம். மரியாதையும் அன்பும் கருணையும் அக்கறையும் கலந்த மக்கள், மிகவும் அழகான மக்கள், கலர்ஃபுல் சிட்டி. எனக்கு மிக மிக பிடித்த இடங்களில் ஒன்று ராஜஸ்தான். அழகோ அழகு, அழகான இடம். தெரியவில்லை, அது ரூட்ஸ் என்று சொல்லுவோம். அதுபோன்று பல இடங்களில் என்னுடைய சோல் பயணம் செய்து வந்திருக்கிறது. அது என்னை அங்கங்கே இழுத்து செல்கிறது என்று நான் உணர்கிறேன். இது மிகவும் அழகான இடம். அனைவரும் ஒரு முறை கண்டு கழிக்க வேண்டும். அடுத்தடுத்த நகரங்களை பற்றி பின்பு பேசுவோம். வணக்கம்.